விளைநிலங்கள் வழியே எரிவாயு குழாய்களை பதிக்க கேல் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேல் நிறுவனம் எரிவாயு குழாய்களை விளைநிலங்களில் பதிப்பதால் கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 5500 விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக குழாய்களை பதிக்கலாம் என்று தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று திட்டத்தை கேல் நிறுவனம் ஏற்க மறுப்பதாகவும், ஆனால் கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் எரிவாயு குழாய்கள் சாலைகளின் ஓரத்தில் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. கேல் நிறுவனம் விளைநிலங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்க தமிழக அரசு தடை விதித்தது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் திட்டமிட்ட பாதையில் கேல் நிறுவனம் எரிவாயு குழாய்களை பதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது.